friends, welcome to Shamo's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெசிபி ட்ரெடிஷ்னலான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தேங்காய் பால். மதுரையில் பருத்தி பால் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல தேங்காய் பால் ஃபேமஸான ஒன்று. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரிங்க், குடிக்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர் எல்லாம் குணமாகும். மழை நேரங்களில் சூடாக குடிக்க ஒரு அருமையான ட்ரிங்க், கிட்டத்தட்ட ஒரு பாயாசம் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு முழு தேங்காவை அதோட ப்ரௌன் பார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது தேங்காய் பாலுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ஸோ அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு கழுவுன பச்சரிசியை இதுல சேர்த்துக்கலாம். ஈரமெல்லாம் போய் அரிசி ட்ரை ஆகி வரட்டும். இந்த மாதிரி அரிசி நல்லா வறுபட்டு கலர் மாறி வந்ததும் ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். அதே கடாயில ஒரு 15 பாதாம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே 4-5 முந்திரியும் வாசனைக்காக 3 ஏலக்காயும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். கடைகளில் கிடைக்கிற தேங்காய் பால்ல நட்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலாம், இன்னுமே டேஸ்டா இருக்கும். நட்ஸும் ட்ரை ரோஸ்ட் ஆயிருச்சு. இத அரிசி கூடவே சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸ்வீட்னஸ்க்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ட்ரெடிஷ்னலா செய்யும் போது வெல்லம் சேர்த்து தான் செய்வாங்க. ஒயிட் சுகரை விட இந்த ரெசிபிக்கு வெல்லம் சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்ல வச்சிருந்தோம்னா போதும். பாகுபதம் எல்லாம் செக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த அரிசியும் நட்ஸையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காயை அப்படியே சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காயில தனியா பால் எடுத்து அதுலயும் செய்யலாம். பட் இந்த மாதிரி தேங்காவை அப்படியே சேர்த்து செய்யறதுனால ட்ரிங்க்குக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை கொதிக்க விடுங்க. இடையில கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கு. இதுல ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை பவுடர் பண்ணி சேர்த்திருக்கோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் வெந்து தேங்காய் பாலோட நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பார்க்க கொஞ்சம் திக்கா தெரியும். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் லிக்விடா குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு வெல்லம் சேர்த்து செய்யும் போதுதான் இந்த மாதிரி கலரும் வரும். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்டா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணிடலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து ஏலக்காய் வாசனையோட சூடா குடிக்க ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ ஆல்.